ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பூம்பாறை கிராமமும் குழந்தை வேலப்பர் கோயிலும் தாங்க. பூம்பாறை ஒரு மலை கிராமம். கொடைக்கானல்லேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நிறைய பேர் கொடைக்கானல் டூரிஸ்ட் பிளேஸ்க்கு விசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமேல் வந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த பூம்பாறைன்ற கிராமத்தையும் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த குழந்தை வேலப்பர் கோயிலையும் விசிட் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஒரு முக்கியமான மூணு விசேஷங்களை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போகர் என்ற சித்தரால், மிகப்பெரிய சித்தர் இல்லையா அவரால் தசபாசான மூலிகைகள் வச்சு இந்த முருகர் சிலை அந்த காலத்தில் செஞ்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அது முதல் சிறப்பு. 3000 வருஷம் பழமையானது. அது 2வது சிறப்பு. 3வது சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோயில்கள் மாதிரி அதிகாலையில் இந்த சிலைக்கும் முருகர் சிலைக்கும் அபிஷேகம் நடக்குது. ஸோ தசபாசானத்தில் செஞ்ச முருகர் சிலைக்கு நடக்கிற அபிஷேகம், அவர் மேலே பட்டு வர பால் இங்கே ஒரு தீர்த்தமாக, புண்ணிய தீர்த்தமாக பார்க்கப்படுது. அந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்க நோய்கள்லாம் தீருன்றது நம்மளுடைய நம்பிக்கை, முன்னோர்களுடைய நம்பிக்கை. இன்ன வரைக்கும் அந்த நம்பிக்கை கடைபிடிக்கப்படுதுங்க. ஸோ அதில் உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச 3 விஷயங்களை சொல்லிட்டேன். இது போக இன்னும் நிறைய சிறப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் கூகுள், யூடியூப்லேயே சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த சுற்றி இருக்க அந்த மலை கிராமத்தையும் கவர் பண்ணியிருக்கேன், கோயிலையும் கவர் பண்ணியிருக்கேன். சன்னிதானத்துக்குள்ளே கண்டிப்பாக ஃபோட்டோவும் வீடியோவும் நாட் அலௌடுங்க. அதனால் என்னால் எடுக்க முடியல. அன்றைக்கி நாங்கள் வெள்ளிக்கிழமை போயிருந்ததுனால நல்லாவே கூட்டம் இருந்துச்சு. நல்லா பறந்து விரிஞ்சு இப்படி விசாலமாக இருக்கிற இந்த கோயிலில் அமைதியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த இயற்கையோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு, இந்த பனிமூட்டம், சில்லுன்னு காற்று, திடீர்னு வர மேகக்கூட்டங்கள், அந்த மிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்ல நிறைவான ஒரு திருப்தி கிடைக்குதுங்க. ஸோ அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கொடைக்கானல் போகும்போது பூம்பாறை கிராமத்தில் இருக்க குழந்தை வேலப்பரையும் தரிசனம் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இது மாதிரி முக்கியமான ட்ராவல் வ்ளாக்ஸ்லாம் நான் அடிக்கடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.